ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்பவும் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு கேரளத்து ஸ்டைல் மீன் குழம்பு. இது தேங்காய் பால் மீன் குழம்பு. இது கேரளாவில் ரொம்பவும் ஃபேமஸ். தேங்காய் நிறைய போட்டு பண்ணுறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையில் நல்லா சோறு போட்டு இந்த மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் நல்லா புளியை பெருசாக ஊற வச்சு வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் ஒரு முழு தேங்காவை எடுத்துருக்கேன். அது பத்தை போட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை அந்த தேங்காயிலேருந்து பாலே வராத அளவுக்கு நல்லா ஸ்க்யூஸ் அவுட் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லா பாலுமே. இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த புளியும் கரைச்சி புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 டைம் அந்த புளியுமே நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியை அந்த புளி தண்ணி தேங்காய் பால் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். உங்கள் புளி எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இங்கே சின்ன தக்காளியாக இருந்ததுனால ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். பட் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்றதுனால நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எடுத்துட்டு கடலெண்ணெய் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் அது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மிளகாத்தூளை எண்ணெயிலேயே போட்டு 2 நிமிஷம் வதக்கிறதுனால கலர் நல்லா சூப்பராக கிடைக்கும். போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலும் புளி தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து வந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த கிளேஸ் சூப்பராக வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக அந்த கிளேஸ் தேங்காய் பாலோட கிளேஸ் மேலே அந்த ஆடை ஃபார்ம் ஆன மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா மீன் துண்டுகளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கெண்டை மீன் எடுத்திருக்கேன். ஸோ மீன் மண்டையும் வாலும் கொஞ்சம் நடுப்பகுதியும் மட்டும் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் வெள்ளை துண்டை ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக மீன் போட்ட உடனே ஒரு கொதியில் நிறுத்திடுவாங்க சிலர். அந்த மாதிரிலாம் வேண்டாம். கொஞ்சம் வெள்ளை துண்டு போட்டு சிம்மில் வச்சிங்க அப்படின்னா மீன் உடையாது. கொஞ்சம் நல்லா வெந்து வரும். சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறமா நிறுத்திக்கோங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பரான கேரளத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாழை இலையில் மீன் குழம்பு மீன் வறுவலோடு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Happy cooking!